வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் ரிஷப லக்னத்திற்கு குருவினுடைய 67 நாட்கள் சந்திரன் சார சஞ்சாரத்தை பற்றிய பதிவு. குருவினுடைய நட்சத்திர மாற்றத்தில் என்னென்ன நிகழ்வுகள் மாறுது அப்படிங்கிறத பார்க்க இருக்கோம். இப்போ நமக்கு ரிஷப லக்னத்தில் தான் குரு போய்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்தவர் 13ஆம் தேதி ஜூன் 13 இருந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அதில் பயணிக்கிறார். சந்திரனை போல பலன் தரக்கூடிய வகையில் குரு மாறுகிறார். குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. ஒரு கெட்ட ஸ்தானம், ஒரு நல்ல ஸ்தானம். சரி, 8ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னா அந்த 8ஆம் இடம்ங்கிறது என்ன, எப்பவுமே கெடுத்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னா இருக்காது. எல்லாமே நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் குரு வாங்கிற ஆதிக்கத்தை பார்க்கணும். நம்ம பிறக்கும்போது குரு எங்கே ஆதிக்கம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். அதை வச்சு தான் அவர் செயல்படுவார். இப்போ ரிஷப லக்னத்துக்கு குருவனுடைய நட்சத்திரங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்க. 2ஆம் இடமான மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. 6ஆம் இடமான துலா ராசியில் விசாகம் நட்சத்திரம் இருக்கு. 10ஆம் இடமான கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. அப்போ ரிஷப லக்னத்திற்கு பணம் கொடுக்கறது, உத்தியோகம் கொடுக்கறது, தொழில் அமைச்சு கொடுக்கறது, இந்த ஆதிக்கத்தை வாங்கியிருக்கிறவர் குரு நட்சத்திர ரீதியாக. இன்னும் நம்ம ஜனன ஜாதகத்தில் கணிச்சு உபநட்சத்திர கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. அதில் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் இந்த 2, 6, 10 தொடர்பில் குரு வந்தார் அப்படின்னா குருவினால தான் நமக்கு எல்லா விதமான தொழில் வளர்ச்சியும் உண்டாகுங்கிறது நிர்ணயமாயிருக்கு. அப்போ நம்ம அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம குரு கெட்டவர்னு எடுக்க வேண்டியதில்லை. நமக்கு அவர்னால தான் தொழிலின் நன்மைகள்லாம் நடக்குதுன்னு அர்த்தம், பண வரவெல்லாம் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட குரு இப்போ சூரிய நட்சத்திரத்திலிருந்து சந்திர நட்சத்திரத்துக்கு மாறும் பொழுது இந்த 67 நாட்களில் கம்யூனிகேஷன் சார்ந்து சில நன்மைகள் உண்டாகும். அதாவது ஒருத்தரை புதுசாக பார்க்குறோம், ஒரு செய்தி பரிமாற்றம் பண்ணிக்கிறோம், தகவல் தொடர்பு, இது மாதிரியான ஒரு புது அறிமுகங்கள்னால நமக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி, நல்ல செய்திகள் கிடைக்கும். நல்ல விதமான தொடர்புகள்னால நல்ல செய்திகள் கிடைச்சி அதன் மூலம் அந்த அறிவை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறுவதற்கு வழிவகை செய்யும். அப்படிப்பட்ட சகாயஸ்தானத்தினுடைய அதிபதி தான் சந்திரன். அந்த சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது குருவானவர் நமக்கு சிறப்பான பலனை தருகிறார். சந்திரன் என்ற கிரகம் டெய்லி ஒரு நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால அந்த சந்திரனுடைய தன்மை அப்படிங்கிறது நமக்கு நிலையானதாக இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஜனன ஜாதகத்தில் சந்திரனோ குருவோ 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே நமக்கு பண வரவுக்கும் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் மிகச்சிறப்பை செஞ்சுடுவாருங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் இந்த மாதிரியான மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கமிஷன் வகை தொடர்புகள், ஏஜெண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப நமக்கு ஒரு கலைத்துறையில் நம்ம மீடியாவில் இருக்கிறது, செய்தி விளம்பரத்துறையில் இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும், டெவலப்மெண்ட்டாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த குரு கொடுக்குறாரு. சரி, நமக்கு பண வரவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு குரு சந்திரன் அப்படிங்கிறத நமக்கு 2ஆம் இடம் என்பது தான் நம்மளுக்கு தனஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் குருவனுடைய நட்சத்திரமே இருக்குது. பட் அந்த ஸ்தானத்துக்கு 12ஆம் இடமான லக்னத்தில் குரு இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் சேமிப்புங்கிறதுல கொஞ்சம் தொய்வு இருக்கத்தான் செய்யும். அதனால் அந்த 2ஆம் இடத்துக்கு பாசிட்டிவாக குரு வேலை செய்ய மாட்டார். அதே நேரத்தில் சப்போர்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு வீடு வாசல் யோகங்கள், வாகன யோகங்கள், இதெல்லாம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் தடைகளை கொடுத்துட்ருக்கும். பட் இருந்தாலும் அதற்குண்டான முயற்சிகள் மெல்ல மெல்ல நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ குழந்தைகளுடைய கல்வி, நம்முடைய கலைகள், இதெல்லாம் சிறப்படைகிறதெல்லாம் சந்தோஷமாக நல்லா நடக்கும். ஏன்னா லக்னத்தில் இருக்கிற குரு கலைகளுக்கு டெவலப் பண்ணி கொடுப்பாரு. சமூகம் சார்ந்த நடவடிக்கைகள் அத்தனைக்கும் வளர்ச்சியை கொடுப்பாரு. கணவன் மனைவி உறவுக்கு பலத்தை கொடுப்பாரு.
திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிற யோகத்தை கொடுப்பாரு. குழந்தை பிறப்புக்கு உண்டான யோகத்தை கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நமக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகளை நிறைய கொடுப்பார். வேலை சார்ந்த விஷயத்துல நம்ம இருக்கிற வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கணுங்கிற விஷயத்த சொல்றார். மாற்றம் அப்படிங்கிறது ஒரு வேலையை பிடிச்சிட்டு தான் இந்த வேலையை விடணும். நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு போய் இன்னொரு வேலை தேடலான்னு போகக்கூடாது. சிறு மாற்றங்கள் நிகழ்வதற்கும் சப்போர்ட் பண்ணுது. இந்த சந்திரன் ஒரு வேலை மாற்றத்துக்கு சப்போர்ட் பண்றார். அதனால ஆஃபர் வரும்போது அதை பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். எல்லாமே அவங்கவங்க ஜனன ஜாதகத்துல 3ஆம் பாவத்துக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் போது தான் வேலையில் வந்து மாற்றம் ஏற்படும். 9ஆம் பாவம் 3ஆம் பாவம் இங்க வேலை செய்யும். அது மாதிரி ஒரு பூர்வீகம், நம்ம தந்தை வர்க்கம், குலதெய்வம், கோயில் காரியங்கள், உயர்கல்வி, இந்த மாதிரி விஷயத்துக்கும் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து டெவலப் ஆகும். நீங்கள் வந்து மேல் படிப்பு படிக்கிறீங்க, அது வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு மெயினாக வந்து படிப்புக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த காலகட்டம் சிறப்பாக படிப்பு இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்க, ஆன்மீக துறையில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் ஷைன் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கவங்க மற்றும் பொதுநலத்துறைகள், இது மாதிரி ட்ரஸ்ட்டு ரீதியாக செயல்படுறவங்க, அதெல்லாம் வந்து பொருளாதார அபிவிருத்தி மிக்கதாக நல்லா புகழ் கொடுக்கக்கூடியதாக அமையும். அதே மாதிரி நண்பர்கள், மூத்த சகோதர வகை, இதில் எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்கே சில சிரமங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இப்போ கிரகநிலை இருக்கிறதுனால அந்த விஷயங்களில் நம்ம இன்வால்வ் ஆகிறத குறைச்சிக்கணும். மூலதனத்துக்கு சாதகமாக இருக்குது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதன் மூலம் வரக்கூடிய வருமானங்கள், இதெல்லாம் வளர்ச்சிகள் அடையும். நமக்கு வந்து மூலதனத்துக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு சொந்த தொழில் செய்கிறோம்னா அதில் எக்ஸ்பென்ஷன் பிரான்ச்சு ஆரம்பிக்கிறது, அடிஷனலாக வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் இருக்கிற நட்சத்திரம் என்ன அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 நட்சத்திரத்தில் தான் நமக்கு லக்ன தொடர்பே அமைஞ்சிருக்கும். அப்போ இந்த சூரியனுங்கிறது நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் அரசு வழி ஆதாயம்னு எடுத்துக்கணும். சந்திரனுங்கிறது கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில்கள், ஐடி லைனு, கலைத்துறைகள், இதெல்லாம் எடுத்துக்கணும். செவ்வாய் அப்படிங்கிறது காவல்துறை மற்றும் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறது, அதாவது மிஷினரி சம்மந்தப்பட்ட இயக்கங்கள், பூமி சம்மந்தப்பட்டது, விவசாயம், ரியல் எஸ்டேட், இதெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வகையில் ஆதிக்கம் பெற்ற ஒரு ரிஷப லக்னத்துக்கு இந்த குருவானவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இந்த போகக்கூடிய இந்த 67 நாட்களில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.